வணக்கம் மகளே. கடந்த திங்கட்கிழமை சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சேலத்தில் பணியாற்றக்கூடிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த 18 வயது பெண் வந்திருக்காங்க. அவங்க மாதவரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியோட வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது இரவு சரியாக ஒரு 11 மணி இருக்கும். பேருந்து நிலையத்துக்கு வந்தவங்க மாதவரத்துக்கு போகிறதுக்காக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் மாதவரத்துக்கு போகக்கூடிய பேருந்து வரல. அதனால் கோயம்பேடுக்கு போயிட்டு அங்கேருந்து மாதவரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்பேடுக்கு வரக்கூடிய பேருந்துக்காகவும் காத்திருந்துருக்காங்க. அப்பவும் பேருந்து வரவே இல்லை. சரி, நைட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகக்கூடாது, வீட்டுக்கு போகணும், பேசாமல் ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கோயம்பேடு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1400 அப்படின்னு சொல்லி ரேட் சொல்லியிருக்காரு. எது 1400? அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, நான் 400 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவரோ இல்லைம்மா 400 வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். இதை நோட் பண்ண இன்னொரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு எனக்கு 500 கொடுமா, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், உன்னை இறக்கி விட்றேன், 500 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் போகும்போதே தன்னுடைய செல்ஃபோனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அந்த ஆட்டோவானது பெருங்குளத்தூர் அருகே வரும்போது திடீர்னு அந்த ஆட்டோவில் இன்னும் ஒரு 2 பேர் ஏறுறாங்க. ஒருத்தர் அந்த பக்கமும் ஒருத்தர் இந்த பக்கமும் அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க. ஏறி அந்த பெண்ணை லாக் பண்ணுறாங்க. அந்த பெண் உடனே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய லைவ் லொக்கேஷனை தன்னுடைய தோழிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க. அது பிறகு அந்த ஏறுன அந்த 2 பேரும் கையில் கத்தியை வச்சுட்டு அந்த பெண்ணை மிரட்டி, கத்துனா கழுத்தறுத்து இங்கே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த பெண் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெண் என்பதால் இவங்க கையில் கத்தியை பார்த்ததுமே அந்த பெண் பயந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டியானது ஜிஎஸ்டி சாலை மற்றும் இரும்புலியூர் வழியாக நெற்குன்றத்தை நோக்கி போயிருக்கு. நெற்குன்றத்தில் ஒரு மறைவான இடத்துக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் மாறி மாறி பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பெண் எனக்கு இன்னைக்கு மாதவிடாய், வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறிருக்கு. ஆனால் அந்த 3 பேருமே கேட்கவே இல்லை. அந்த சிறுமி மாதவிடாய் சொல்லியும் கூட அந்த பெண்ணை மாறி மாறி பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோட்டுக்கு வந்திருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்போது அந்த வழியாக ஒரு சவாரியை விட்டுட்டு நெற்குன்றம் வழியாக கோயம்பேடு போகிறதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பக்கமாக மோகன் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் அந்த வழியாக வராரு. உடனே இந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆட்டோவை கை காட்டி நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டிட்டு கோயம்பேடுக்கு தானப்பா போகிற, இந்த பொண்ணு அங்கே இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் இந்த 18 வயது பெண்ணை ஏற்றி விடுறாரு. அந்த ஏற்றி விட்டதும் அங்கேருந்து சுமார் ஒரு 200-300 மீட்டர் தான் அந்த ஆட்டோ போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆட்டோவில் இருந்த அந்த 18 வயது பெண் கதறி அழுதுருக்காங்க. ஆட்டோ டிரைவருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு என்னம்மா என்னாச்சு, ஏமா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு ஹிந்தியில் பதில் சொல்லியிருக்கு. நல்ல வேளை அந்த ஆட்டோ டிரைவர் மோகனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. இப்போது அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி 3 பேர் என்ன நாசம் பண்ணிட்டாங்க, அவங்கள நான் சும்மா விடக்கூடாது, நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சரிம்மா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் அங்கே எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி விசாரிச்சுட்டே அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகிறாங்க. அப்போது அந்த பெண் சொல்லுது, இல்லைண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேண்ணா, நேராக என்னை எங்கே ஏற்றுனீங்களோ அங்கேயே என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது அப்படி சரிமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் அந்த நபர் திரும்பவும் அந்த பெண்ணை எங்கே ஏற்றினாரோ அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அந்த பெண் சொல்லுது, என்னுடைய மொபைல் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு, அதனால் என்னை யாரும் ட்ராக் பண்ண முடியாது. நான் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருந்தேன், ஆனால் என்கிட்ட சார்ஜ் போனதால் என்னை ட்ராக் பண்ண முடியாமல் என்னுடைய உறவினர்கள்லாம் தவிச்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் உங்களுடைய ஆட்டோவில் கொஞ்சம் சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் கொடுத்துருக்கு. அந்த ஆட்டோ டிரைவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ஃபோனை வாங்கி சார்ஜ் போட்டிருக்காரு. சார்ஜ் போட்டதும் கொஞ்சமாக சார்ஜ் ஏறினதுமே அந்த பெண் உடனடியாக சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கசினுக்கு ஃபோன் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட 3 பேர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் சரி, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல போய் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா உன்னுடைய ஃபோனில் சார்ஜ் இல்லை, அந்த ஆட்டோ டிரைவருடைய ஃபோன் நம்பரை தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பெண்ணும் அண்ணா உங்களுடைய நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவரை ஹிந்தியில் சொல்லியிருக்கு. அவரும் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆட்டோ டிரைவர் தன்னுடைய நம்பரை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கசினுக்கு கொடுத்துருக்காரு. அவரும் உடனே வீடியோ காலில் இவர்கிட்ட பேசியிருக்காரு. கொஞ்சம் அந்த பெண் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானா, கொஞ்சம் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கசின் இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அவரும் நான் கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பெண்ணோடய இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கசின் சொன்ன அந்த காலேஜுக்கு அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ளே அவருடைய கசின் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய 3 4 நண்பர்களை அந்த காலேஜுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அது போக அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் இருந்த கமிஷனருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து அந்த காலேஜுக்கு வர சொல்லியிருக்காரு. அங்கே வந்த பிறகு வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் வந்து ஹிந்தியில் தான் சொல்லுது. போலீஸ் அதிகாரிக்கு வந்து ஹிந்தி தெரியாது. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் தான் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதோட அந்த கசினுக்கும் வந்து தமிழ் தெரியும். அவரும் அதை வந்து அந்த பெண்ணு சொல்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து 3 மணி வரைக்கும், இந்த பிரச்சனை வந்து 11 மணிக்கு ஆரம்பித்த பிரச்சனை 3 மணி வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரியுடைய இருந்து அந்த பெண் என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நடந்த விஷயத்தை வந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் அந்த பெண்ணு சொல்லிச்சு, நீங்கள் வந்து என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்துக்கு போனால் மட்டும் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி கேட்கும்போது கூட அந்த பெண் என்ன சொல்லியிருக்கு, இல்லை என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் கவனித்தேன், அங்கே ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அதில் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படியாம்மா, சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகளை வந்து கைப்பற்றுறாங்க. அதில் வந்து அந்த ஆட்டோவுடைய எண் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிசிடிவி காட்சியில் வந்து இந்த புதுசாக வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்கள்ல, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த நபரையும் அடையாளம் காட்டுறாங்க. இந்த வேட்டி சட்டை போட்டவர் தான் என்னுடைய ஆட்டோவில் இந்த பெண்ணை ஏற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நபரையும் வந்து அடையாளம் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபருடைய ஃபோட்டோவும் அந்த ஆட்டோவுடைய எண்ணும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல் நிலையத்திற்கும் அந்த தகவலானது அனுப்பி வைக்கப்படுது. அப்போ தான் இந்த ஃபோட்டோவில் இருந்த நபர் வந்து ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த தயாளனும், இவனுக்கு 15க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பு இருக்குன்னும், இவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறதும் போலீஸாருக்கு தெரிய வந்துருச்சு. உடனே தனிப்படைகள் போலீஸார் வந்து ராயப்பேட்டை பகுதிக்கு சென்று தயாளனை வந்து தேடக்கூடிய பணியில் வந்து ஈடுபட்டாங்க. அப்படி தேடும்போது தான் மது போதையில் தயாளன் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து மல்லாக்கப்படுத்திருப்பதை போலீஸார் பார்த்துருக்காங்க. இன்னொரு புறம் வந்து அவருடைய நண்பரான முத்தமிழ் செல்வன், இவர் தான் வந்து அந்த ஆட்டோவில் அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர் தான் ஆட்டோ டிரைவர். இவர் வந்து பாலத்தின் கீழே வந்து படுத்திருந்ததையும் போலீஸார் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. இருவரையும் வந்து போலீஸார் நெருங்கியதை பார்த்ததுமே அவங்க போலீஸாரிடம் வந்து தப்பிக்க முயலும்போது தான் வலிக்கு விழுந்ததில் கை கால்களில் வந்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஓடும்போது விழுந்ததால் தான் அவங்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு. ஒருத்தருக்கு காலும் இன்னொருத்தருக்கு கையும் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஆட்டோவை வந்து வாடகைக்கு கொடுத்த ஆட்டோவுடைய உரிமையாளரான வெங்கட் என்பவரையும் போலீஸார் தற்போது கைதும் செஞ்சுருக்காங்க. கைதாளர்கள் நடத்தப்பட்ட தீவிரமான விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதாவது ரவுடியாக இருக்கக்கூடிய தயாளன் வந்து ஏரியாவில் நானும் ரவுடி தான் என்ற அலையக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. ஆட்டோ ஓட்டும் போது கூட முத்தமிழ் செல்வனோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 பேருமே வந்து மது அருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து விலை மாதுவோட வந்து உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு முதல் வந்து மறைமலை நகர் வரை ஆட்டோவில் வந்து விலை மாதுவை வந்து தேடி போயிருக்காங்க. ஆனால் அவங்க நேரம் அன்னைக்கு எந்த விதமான விலை மாதுவும் வந்து அவங்களுடைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மது போதையில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் முத்தமிழ் செல்வன் வந்து கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்கான். அந்த சமயத்தில் யாராவது விலை மாது இருக்குதா, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த சிறுமியை வந்து வேறொரு ஆட்டோக்காரன்ட்ட வந்து கோயம்பேடு போகணும், எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் 1400 சொல்ல இந்த சிறுமி முடியாது அப்படின்னு சொன்னதுமே இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஆட்டோ டிரைவரான செல்வம் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சிறுமிகிட்ட போயிட்டு அந்த சிறுமி முதல்ல 400 தானே கொடுக்குன்னு சொல்லிட்டு இவன் கூடுதலாக ஒரு 100 வச்சு 500 கொடுமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் வந்து அந்த சிறுமியை ஏற்றிட்டு வரும்போது வரும் வழியிலேயே தன்னுடைய நண்பர்களுக்கு தகவல் அனுப்பி அந்த சிறுமியை வந்து நெற்குன்றம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று 3 பேருமே வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமையை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சிறுமி வந்து போலீஸார்கிட்ட சொல்லும்போது என்னை வந்து 3 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ தற்போது வந்து 2 பேரை வந்து போலீஸார் கைது செஞ்சுட்டாங்க. 3வது நபர் குறித்து தற்போது போலீஸார் மேலும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த 2 அரக்கர்களுக்கும் குரோம்பேட்டை மருத்துவமனையில் மாவுக்கட்டு போட்ட பிறகு கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீஸார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் தான் நேற்று 2 பேரையுமே செங்கல்பட்டு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த
அழைத்து சென்றபோது இருவருக்குமே உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து இருவரையுமே செங்கல்பட்டு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி கைதான இந்த 2 பேரையுமே வருகிற 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கவும் உத்தரவு பிறப்பித்தாங்க. மேலும் இருவருக்குமே உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் சிகிச்சை பெறும் பிரிவில் அனுமதித்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.